Hello students, this video is prepared by Kamalakannan on behalf of Sivasakti Tuition Center, Shenkota. This tuition center is run by Mr. Annamalai. In your biozoology book, Unit 3, Chapter 7 deals with human health and diseases. அதில் இம்யூனாலஜியில் ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்டராக்ஷனை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அக்வயர்டு இம்யூனிட்டி, பிறப்புக்கு பிறகு பெறக்கூடிய இம்யூனிட்டி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அக்வயர்டு இம்யூனிட்டி என்று அழைக்கப்படுகிறது. ஒரு ஸ்பெசிஃபிக் நோய் கிருமிக்கு எதிராக பெறக்கூடிய எதிர்ப்பு சக்தி தான் இது. அக்வயர்டு இம்யூனிட்டியின் 4 முக்கிய பண்புகள். 1. ஆன்டிஜன் ஸ்பெசிஃபிசிட்டி. அப்படின்னா ஒரு ஆன்டிஜனுக்கு எதிராக வரக்கூடிய இம்யூனிட்டி இன்னொரு ஆன்டிஜனுக்கு எதிராக பயன்படாது. அதை தான் ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்டராக்ஷன் இஸ் ஹைலி ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்கிறோம். 2. டைவர்சிட்டி. ஆன்டிபாடிஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் அகெயின்ஸ்ட் அ வெரைட்டி ஆஃப் பேத்தோஜன். ஸோ ஒவ்வொரு பேத்தோஜனுக்கும் அகெயின்ஸ்டாக ஒரு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ பல ஆன்டிஜன்ஸுக்கு பல ஆன்டிபாடிஸ் நம்ம உடலில் ப்ரொடியூஸ் ஆகுது. இது டைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ரெக்கக்னிஷன் ஆஃப் செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப். தன்னுடைய ஓன் செல்ஸில் உள்ள ஆன்டிஜனையும் வெளியிலிருந்து உடலுக்குள்ளே வரக்கூடிய ஆன்டிஜனையும் பிரித்து அறிதல். அதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆன்டிஜனுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம ஓன் இம்யூன் சிஸ்டம் ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. 4. இம்யூனலாஜிக்கல் மெமரி. அதாவது அக்வயர்டு இம்யூனிட்டியில் ஒரு முறை ஒரு நோய் கிருமிக்கு எகெயின்ஸ்டாக ஆன்டிபாடி ஃபார்ம் ஆச்சுன்னா அடுத்த முறை அதே வகை நோய் கிருமி உள்ளே நுழைஞ்சா அதை உடனே ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு சில மெமரி செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. இதை இம்யூனலாஜிக்கல் மெமரி என்று குறிப்பிடுறோம். இப்போ காம்போனன்ட்ஸ் ஆஃப் அக்வயர்டு இம்யூனிட்டி. அக்வயர்டு இம்யூனிட்டியில் 2 வகை உண்டு. ஒன்று செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. இந்த வகை இம்யூனிட்டியில் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகாது. நோய் கிருமிகளை சில வகை இம்யூன் செல்ஸ் அழிக்கும். இவ்வகை செல்கள் டி செல்ஸ், மேக்ரோஃபாஜஸ் அண்ட் நேச்சுரல் கில்லர் செல்ஸ், NK செல்ஸ் என்று சொல்கிறோம். 2. ஹியூமோரல் இம்யூனிட்டி. இவ்வகை இம்யூனிட்டியில் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகி அந்த நோய் கிருமிகளை அழிக்கும். அதில் இன்வால்வ் ஆகிற செல் பி செல்ஸ், APC ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸ் அண்ட் TH செல்ஸ், அதாவது T ஹெல்பர் செல்ஸ் அப்படிங்கிறோம். வெர்டிபிரேட்ஸில் மட்டும்தான் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஆக்டிவ் இம்யூனிட்டியை ஆக்டிவ் அக்வயர்டு இம்யூனிட்டி என்றும் பாசிவ் அக்வயர்டு இம்யூனிட்டி என்றும் வகைப்படுத்தலாம். ஆக்டிவ் அக்வயர்டு இம்யூனிட்டி என்பதில் ஆன்டிபாடிஸ் இம்யூன் செல்ஸ்னால் ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. இதில் மெமரி செல்ஸ் உண்டாகுது. இன்ஃபெக்ஷன் வந்தாலோ வேக்சினேஷன் மூலமாகவோ தான் ஆக்டிவ் அக்வயர்டு இம்யூனிட்டி டெவலப் ஆகும். 2வது வகை பாசிவ் அக்வயர்டு இம்யூனிட்டி. இதில் ஆன்டிபாடிஸ் உடலுக்கு வெளியிலிருந்து உள்ளே நேரடியாக செலுத்தப்படுது. இதில் மெமரி செல்ஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், தாய் உடலிலிருந்து பிளாசண்டா வழியாக யுட்டிரஸில் டெவலப் ஆகக்கூடிய குழந்தைக்கு ஆன்டிபாடிஸ் அனுப்பப்படுது. பேஷண்ட்ஸுக்கும் நேரடியாக ஆன்டிபாடிஸை இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பாசிவ் அக்வயர்டு இம்யூனிட்டி என்று சொல்கிறோம். டிஃபரன்சஸ் பிட்வீன் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் அக்வயர்டு இம்யூனிட்டி. ஆக்டிவ் அக்வயர்டு இம்யூனிட்டி, பாசிவ் அக்வயர்டு இம்யூனிட்டி. ஆக்டிவ் அக்வயர்டு இம்யூனிட்டியில் ஹோஸ்டுடைய இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவாக செயல்படுது. பாசிவ் இம்யூனிட்டி இதில் ஆக்டிவ் ஹோஸ்ட் பார்ட்டிசிபேஷன் கிடையாது. ஏன்னா ஆன்டிபாடிஸ் நேரடியாக செலுத்தப்படுது.
It is produced due to contact with pathogen or by its antigen. So active acquired immunity எப்படி develop ஆகும்? Due to contact with the pathogen or its antigen. But a passive acquired immunityல antibodies அப்படிங்கிறது வெளியிலிருந்து உள்ள வருதே தவிர உடல்ல ப்ரொடியூஸ் ஆறதில்லை. So active acquired immunity is durable and effective in protection. But passive acquired immunity transient, temporary, and it is less effective. Immunological memory அப்படிங்கிறது ஆக்டிவ் அக்வயர்டு இம்யூனிட்டியில் உண்டு. ஏன்னா மெமரி செல்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னேன். பட் பாசிவ் அக்வயர்டு இம்யூனிட்டியில் there is no memory. Booster effect on subsequent dose is possible. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேக்சின் போட்ட பிறகு ஆக்டிவ் அக்வயர்டு இம்யூனிட்டி டெவலப் ஆகுது இல்லையா, கொஞ்ச நாள் கழிச்சோ கொஞ்சம் மாதம் கழிச்சோ வருஷங்கள் கழிச்சோ பூஸ்டர் டோஸ்ன்னு மறுபடியும் கொடுக்குறாங்க. அது ஆக்டிவ் அக்வயர்டு இம்யூனிட்டிக்கு மட்டும்தான் பொருந்தும். பாசிவ் அக்வயர்டு இம்யூனிட்டியில் அந்த மாதிரி டோசேஜ் எல்லாம் கிடையாது, அதாவது பூஸ்டர் டோசேஜஸ் கிடையாது. இம்யூனிட்டி இஸ் எஃபெக்டிவ் ஒன்லி ஆஃப்டர் அ ஷார்ட் பீரியட் இன் ஆக்டிவ் அக்வயர்டு இம்யூனிட்டி. அதாவது கொஞ்ச நாள் கழித்து தான் ஆக்டிவ் அக்வயர்டு இம்யூனிட்டி அப்படிங்கிறது டெவலப் ஆகும். பட் பாசிவ் அக்வயர்டு இம்யூனிட்டி டெவலப்ஸ் இம்மீடியட்லி. ஏன்னா ஆன்டிபாடிஸ் நேரடியாக செலுத்தப்படுறதுனால இம்யூனிட்டி டெவலப்ஸ் இம்மீடியட்லி. ரெக்கக்னிஷன் ஆஃப் பேத்தோஜன் பை இம்யூன் செல்ஸ், அதாவது உடலுக்குள் நுழைந்துள்ளது நோய் கிருமி தான், நமது உடல் செல்கள் அல்ல அப்படின்னு இம்யூன் செல்ஸுக்கு எப்படி தெரியுது? ஃபேகோசைட்ஸ் எனும் இம்யூன் செல்ஸ் அவைகளின் செல் சர்ஃபேஸில் வெரைட்டி ஆஃப் ரெசப்டார்ஸை கொண்டிருக்கும். அவை அந்த பேத்தோஜன் உள்ளே வந்த உடனே அதனுடைய சர்ஃபேஸ் மோட்டிவ் இருக்கு இல்லையா, அதோட இணையும். அப்படிப்பட்ட மோட்டிவ்ஸ் நம்ம உடல் செல்களில் இருக்காது. இப்படி ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய செல்ஸ் ஆனது மேக்ரோஃபாஜஸ், டென்ட்ரிட்டிக் செல்ஸ், டி செல்ஸ் அண்ட் பி செல்ஸ். இந்த செல் வகைகளை பற்றி ஏற்கனவே செல்ஸ் ஆஃப் தி இம்யூன் சிஸ்டம் என்னும் வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை கட்டாயம் பாருங்கள். இப்போ ரெக்கக்னிஷன் ஆஃப் பேத்தோஜன் பை ஃபேகோசைட்டிக் செல், இது ஒரு பாக்டீரியல் செல். பேசில்லஸ் அப்படின்னா ராட் ஷேப் பாக்டீரியான்னு அர்த்தம். அந்த கட்டம் போட்டு காமிச்சிருக்கிறது அதனுடைய மோட்டிவ். இவ்வளோ பெருசாக இருக்காது, இங்கே என்லார்ஜ் பண்ணி காமிச்சிருக்க, அவ்வளோதான். அதை ஃபர்தராக என்லார்ஜ் பண்ணால் இந்த மாதிரி தெரியும். ஸோ இது மோட்டிவ் ஆஃப் பேத்தோஜன். இது ஃபேகோசைட்டிக் செல். அதனுடைய சர்ஃபேஸ்லேயும் ரிசப்டார்ஸ் இருக்குது. அதே போல் இந்த ரிசப்டார்ஸும் இங்கே கொஞ்சம் பெரிதுபடுத்தி காமிச்சிருக்கே தவிர இவ்வளோ பெருசாக இருக்காது. இதை போர்ஷனை என்லார்ஜ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இது மெம்ப்ரேன் ஆஃப் த ஃபேகோசைட்டிக் செல். இந்த ரெட் கலரில் காமிச்சிருக்கிறது ரிசப்டார். இந்த ரிசப்டார் அந்த மோட்டிஃபோட பொருந்தும். அப்படி பொருந்துச்சுன்னா உடனே அந்த ஃபேகோசைட்டிக் செல் ஆக்டிவேட் ஆகிடுது. இப்போ ஆன்டிஜன் ப்ரெசன்டேஷன். ஆக்டிவேட் ஆன ஃபேகோசைட்டிக் செல் அந்த பாக்டீரியாவை உள்ளே இழுத்துக்குது. அமீபா எப்படி உணவுப் பொருளை உள்ளே இழுத்து டைஜஸ்ட் பண்ணுதோ அதே போல் இங்கேயும் இது பாக்டீரியாவை உள்ளே இழுத்துக்குது. அந்த பாக்டீரியா அடுத்ததாக டைஜஸ்ட் பண்ணப்படுது. அதனுடைய ஆன்டிஜன்ஸ் எல்லாம் இந்த ஃபேகோசைட்டிக் செல்லினுடைய சர்ஃபேஸில் பிற்பாடு ப்ரொஜெக்ட் ஆக ஆரம்பிக்குது. So it is digested into fragments and finally the antigens are presented on the surface of this phagocytic cell. இப்போ இந்த phagocytic cell antigen presenting cells APC என்று குறிப்பிடுறோம்.
ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்டராக்ஷன், ஏபிசி, அதாவது ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல். அதனுடைய சர்ஃபேஸில் ஆன்டிஜன்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். இந்த ஆன்டிஜனுக்கு உரிய பி செல் இதோட பொருந்தும். அந்த பி செல்லுடைய சர்ஃபேஸ் இதற்கு பொருந்தக்கூடிய ஆன்டிபாடி இருக்கும். அதாவது ஒரு பர்டிகுலர் ஆன்டிஜனுக்கு ஒரு பர்டிகுலர் பி செல்ல உள்ள ஆன்டிபாடி தான் பொருந்தும். நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பி செல்லுக்கும் ஒரு பர்டிகுலர் ஆன்டிபாடி மட்டும்தான் இருக்கும். பல ஆன்டிபாடிஸ் அதில் இருக்காது. அது பல வகை ஆன்டிபாடிஸ் இருக்காது. இப்போ இது பொருந்தின உடனே என்ன ஆகுது? ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்டராக்ஷன் நடக்குது. அப்படி நடக்கிறதுனால அந்த பி செல்லானது சைட்டோகைன்ஸ் எனக்கூடிய சில கெமிக்கல்ஸை ரிலீஸ் பண்ணுது. இந்த சைட்டோகைன்ஸ் பி செல்லை ஆக்டிவேட் பண்ணுது. அப்படி ஆக்டிவேட் பண்ணப்பட்ட பி செல் வந்து இம்மீடியட்டாக ரிப்பீட்டட் செல் டிவிஷனை காமிக்கும். அதாவது இட் அண்டர்கோஸ் ரிப்பீட்டட் செல் டிவிஷன். 1, 2, 2, 4, 4, 8ன்னு ஆயிரக்கணக்கான பி லிம்ஃபோசைட்ஸ் உண்டாகுது. அத்தனை பி லிம்ஃபோசைட்ஸும் அதே பர்டிகுலர் ஆன்டிபாடியை தான் கொண்டு இருக்கும். ஸோ இதை குளோனல் எக்ஸ்பான்ஷன் என்று குறிப்பிடுறோம். ஸோ thousands of B cells with the same antibody அதில் ப்ரொடியூஸ் ஆகுது. இதில் முக்கால்வாசி செல்கள் வந்து பிளாஸ்மா செல்ஸாக செயல்படுது. பிளாஸ்மா செல்ஸ் அப்படிங்கிறது ஆன்டிபாடி செக்ரீட்டிங் செல்ஸ். பட் ஒரு சில செல்ஸ் மாத்திரம் மெமரி செல்ஸாக ப்ரிசர்வ் பண்ணப்படுது. இந்த மெமரி செல்ஸை வச்சு தான் திரும்ப அதே ஆன்டிஜன், அதாவது பாக்டீரியாவோ வைரஸோ உள்ள நுழைஞ்சா குவிக்காக ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்து டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பேத்தஜன். சரி, ஆன்டிஜன் ஆன்டிபாடிஸ் ரியாக்ஷன் நடந்து ஆன்டிபாடிஸ் எல்லாம் செக்ரேட் பண்ணக்கூடிய செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆச்சு. இப்போது அந்த பேத்தஜனை எப்படி டெஸ்ட்ராய் பண்ணுது அப்படிங்கிறத தான் இங்கே விவரிக்கிறோம். பைண்டிங் ஆஃப் ஆன்டிபாடிஸ் டு ஆன்டிஜன் inactivates and destroys pathogen leading to two processes. ஒன்று வந்து phagocytosis, இன்னொன்று வந்து செல் லைசிஸ். இப்போ phagocytosis அப்படிங்கிறது நடப்பதற்கு முன்னாடி ஆப்சனைசேஷன் நடக்கலாம். அப்படின்னா இந்த ஆன்டிபாடிஸ் அந்த வைரஸ் அல்லது பாக்டீரியாவுடைய சர்ஃபேஸில் ஒட்டிக்கிறதுனால இந்த வைரஸோ பாக்டீரியாவோ நம் உடல் செல்களை தாக்க முடியாது, இங்கே காமிச்சிருக்கிற மாதிரி. அப்படிப்பட்ட ஆன்டிபாடிஸை ஆப்சோனின்ஸ் என்றும் குறிப்பிடுறோம். அக்ளூட்டினேஷன், இதில் பல பாக்டீரியாக்களை அந்த ஆன்டிபாடிஸ் கிளம்ப் பண்ணிடுது, கிளஸ்டராக அக்ளூட்டினேட் பண்ணுதுங்கிறோம். இப்படிப்பட்ட அக்ளூட்டினேட்டட் பாக்டீரியல் செல்ஸ் ஹெல்தி செல்ஸை தாக்க முடியாது. ப்ரெசிபிட்டேஷன் இன்னொரு வகை வந்து ஆன்டிஜன் ஆன்டிபாடிஸ் ஒரு நெட்வொர்க் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுனால அவை ப்ரெசிபிட்டேட் ஆகிடும், கீழே படிஞ்சிடும், செல்களை அது தாக்கக்கூடிய தகுதியை இழந்துடுது. இப்படிப்பட்ட ரியாக்ஷன்ஸ், அதாவது ஆப்சனைசேஷன், அக்ளூட்டினேஷன், ப்ரெசிபிட்டேஷன்ஸ், இவையெல்லாம் இட் லீட்ஸ் டு ஃபேகோசைட்டாசிஸ். அப்படி ஃபேகோசைட்டாசிஸ் செய்யக்கூடிய செல்கள் வந்து மேக்ரோஃபாஜஸ் அப்படின்னு குறிப்பிடணும். ஸோ இப்படி ஃபேகோசைட்டாசிஸ் செஞ்சு அந்த பாக்டீரியா அல்லது வைரஸ் அழிக்கப்படுது. இன்னொரு டைப் வந்து காம்ப்ளிமெண்ட் ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது. காம்ப்ளிமெண்ட் ஆக்டிவேஷன் என்னும் ப்ராசஸ் நடக்கும் நம் ரத்தத்தில் காம்ப்ளிமெண்ட் ஃபேக்டர்ஸ் எனும் புரோட்டீன்ஸ் மூலமாக. இதில் ஏ எனும்
ஃபேக்டர் வந்து பியை ஆக்டிவேட் பண்ணும், பிசியை ஆக்டிவேட் பண்ணும், சிடியை ஆக்டிவேட் பண்ணும். இப்படி ஒரு கேஸ்கேட் ஆஃப் ஆக்டிவேஷன் நடக்குது. அப்படி கேஸ்கேட் ஆஃப் ஆக்டிவேஷன் நடந்து அதனுடைய முடிவில் என்ன ஆகும்னு கேட்டால், அந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளிமெண்ட் ஃபேக்டர்ஸ் ஒன்றிணைந்து ஒரு ட்ரில்லிங் டியூப் மாதிரி செயல்பட்டு அந்த பாக்டீரியல் மெம்பரேனில் துளைகளை ஏற்படுத்தும். அப்படி துளைகள் வழியாக இப்போ என்ன ஆகுது, பாக்டீரியல் செல்லினுடைய புரோட்டோபிளாசம் வெளியில் கசிஞ்சு அந்த செல் இறந்து போகும். இதை செல் லைசிஸ்னா பிரேக் டவுன்னு அர்த்தம் அப்படின்னு குறிப்பிடுறோம். ஸோ எய்தர் பை phagocytosis or by cell lysis the pathogen is destroyed. இப்போ இம்யூன் ரெஸ்பான்சஸ், இதை பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் என்றும் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் என்றும் பிரிக்கலாம். பிரைமரியில் ஃபஸ்ட்டு டைம் அந்த ஆன்டிஜன் உடன் கான்டாக்ட் ஏற்படுது. பட் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது மெமரி செல்ஸ் மூலமாக சப்சிக்வெண்ட் கான்டாக்ட் ஏற்பட்டு அந்த ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும். ஆன்டிபாடி லெவல் வந்து 7 to 10 days ஆகும் டு ரீச் த பீக் இன் பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். பட் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸில் குவிக்காக 3 to 5 days தான் எடுக்கும், அதுக்குள்ளே ஆன்டிபாடி லெவல் ரீச் ஆகிடும். ப்ரொலாங்டு பீரியட் இஸ் ரிக்வயர்ட் டு எஸ்டாப்ளிஷ் இம்யூனிட்டி. ஸோ இந்த இம்யூனிட்டி ப்ரைமரி ரெஸ்பான்ஸில் ஃபார்ம் ஆகிறதுக்கு நாட்பட ஆகும். பட் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸில் ஷார்ட் டைம்லேயே அந்த ஆன்டிபாடி லெவல் ரீச் ஆகி இம்யூனிட்டி டெவலப் ஆகிடும். ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸில் என்ன பிரச்சனைன்னா, there is a rapid decline in antibody level. பட் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸில் ப்ரொலாங்டு பீரியடுக்கு அந்த ஆன்டிபாடிஸ் நம்ம உடலில் இருக்கும். ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் மெயின்லி லிம்ஃப் நோட்ஸ் அண்ட் ஸ்ப்ளீனில் உண்டாகுது. பட் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து மெயினாக போன் மேரோவில் உண்டாகுது. Thank you viewers. Please subscribe our channel Sivasakti Annamalai. We will see you in the next video.